குறிப்பாக இந்த கனமழை சமயத்துல காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதால காற்றினுடன் கூடிய கனமழை என்பது சென்னையில பெய்து வருது. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 30 கிலோமீட்டர் என்கின்ற அளவுல சென்னையை நோக்கி நெருங்கி வரும் பொழுது அதீத காற்றுடன் கூடிய கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாகவே டிட்வா புயல் காரணமாக சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதும் கூட அந்த சமயத்துல மழை பொழிவு இல்லாத ஒரு நேரத்துல இன்றைய தினம் சென்னைக்கு எந்த விதமான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்படாத சூழல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாலும் அந்த மலை மேகங்கள் உருவாகி சென்னையில அந்த மலை மேகங்கள் மலை கூட்டங்கள் சென்னையை சுற்றி உருவாகி இருப்பதன் காரணமாக சென்னையில காலை முதலே தற்பொழுது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலுமே மதியம் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை அந்த 50 கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிறது அந்த 30 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வரும் பொழுது இன்று நாள் முழுவதுமாகவே சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காம். வெங்கட்ரமணன், சென்னையில கனமழை பெய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு வானிலை மையத்திட்ட கேட்கும்போது பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னும் வர வர மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படக்கூடிய நிலையில எவ்வளவு தூரத்துல இந்த டிட்வா புயலானது வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு தூரத்துல இருக்கு சென்னையிலிருந்து? டிட்வா புயல் நேற்று தினமே சென்னையிலிருந்து ஒரு 110 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது டிட்வா புயல் என்பது வலுவிழந்தது. அந்த வலுவிழந்ததுக்கு பிறகாக நேற்று இரவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இப்பொழுது வரைக்குமே நிலவி வருது. அதாவது தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தற்பொழுது 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. அதிகபட்சமாக அதாவது 50 கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இன்று மாலைக்குள்ளாக 30 கிலோமீட்டர் தொலைவில் மேலும் நெருங்கி வரக்கூடும். அப்படி நெருங்கி வந்ததுக்கு பிறகாக தான் அது மேலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும். அது மேலும் வலுவிழக்க போதிய கால அவகாசம். ஏன்னா இப்ப 50 கிலோமீட்டர் இருக்கு. வெங்கட், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.